அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அதான் கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து பாத்துக்கலான்னு மாமா அத்தை தான் அவரை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதான் அவர் இங்க வந்திருக்காரு. எல்லாரும் குடும்பத்தோட வாரணாசிக்கு போயிட்டதா அவன் சொன்னா. அதுவும் ஒரு காரணம் தாமா. அதனாலயும் தான் அவர் இங்க வந்திருக்காரு. சுந்தரம் அண்ணனுக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. அப்புறம் ஏமா அவன் ஆபீஸ்க்கே போகாம வீட்லயே இருக்கான்? அது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கும்பா. போன்லயே பாத்துக்கிற மாதிரி வேலை. ஓ, போன்லயே எல்லா வேலையும் பாத்துக்கலாம்னா அப்ப இவனும் எல்லாரோடையும் கிளம்பி வாரணாசிக்கு போயிருக்கலாமேம்மா. அவனும் போயிருந்தா வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், குடும்பத்தோட டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அவன் கூட போயிருந்தா பவானியும் சிவானியும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீயும் அந்த வீட்ல தானே இருக்க? ஆமாமா. அப்புறம் ஏன் நீ அவங்க கூட கோயிலுக்கு போல? இத்தனை நாள் நீ அங்க தனியாவா இருந்த? ஆமாமா. இத்தனை நாள் நீ அங்க தனியா இருந்ததுக்கு சுந்தரம் வந்தப்பயே நீ இங்க வந்திருக்கலாம்ல. இதுவும் அத்தை மாமா தான் திடீர்னு போன் பண்ணி நீ வீட்ல தனியா இருக்க வேண்டாம், சுந்தரமான வீட்டுக்கு போய் அங்க இருன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அதுக்கப்புறமா கிளம்பி வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. குடும்பத்தோட எல்லாரும் கோயில் விஷயமா வெளியூர் போயிருக்காங்க போது நீ ஏமா போல? நானும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனாலதான்ப்பா போல. நீ எங்க வேலை பாக்குற? இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை தேடுறவ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கூட பாத்துருக்கலாம்ல. பாத்திருக்கலாம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கையில அடிபட்டு இருந்துச்சு. அதனால அப்பப்ப கொஞ்சம் பெயினா இருக்கு. அதனால இந்த நேரத்துல டிராவல் பண்ண வேண்டாமேன்னு யோசிச்சேன். அப்புறம் எதுக்கு நீ இப்பவே வேலையை தேடிட்டு இருக்க? கை சரியானதுக்கு அப்புறம் வேலையில சேர்ந்துக்கலாம்ல. ஏதோ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமேன்னு நீ இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஏன் கேட்டனா, அவன் இங்க வந்ததுல இருந்து அவன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருக்கான். அதான் கேக்குறோம். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கலக்கமாவே இருக்கீங்க. ஒரு வேலை ஏதோ பிரச்சனைனா அது தைரியமா எங்க கிட்ட சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்யறோம். சம்பந்தி கிட்ட ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்துல அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு? நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எப்பவும் போலதான் இருக்கோம். சரிம்மா, வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லப்பா. நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. ஏதோ தப்பா இருக்கு.